கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களுடைய அன்பாக அழைக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். இங்கு பார்க்கிறோம், குஷ்டரோகியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாகமான் எல்லா இடங்களிலும் வேதனை நிறைந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். அவனுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்கு தேவன் அவனை நேசித்தார். அவனுக்கு ஒரு வழியை உருவாக்கினார். அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு மகிமையான மகத்துவமான ஒரு காரியத்தை அவன் சரீரத்திலே கண்டபோது ஒரு சாட்சியை கூறுகிறான். அந்த 15ஆம் வாக்கியத்திலே, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை அறியாமையினாலே, தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளாதபடினாலே பல பாடுகளை, பலவிதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது தெளிவாய் நாம் பார்க்கிறோம், அறிவில்லாதபடினாலே என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். பல நிகழ்ச்சிகளை நான் இதில் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தாருக்கு பண நெருக்கடி, மகனுக்கு வேலை இல்லை, மருமகளுக்கு வேலை இல்லை, மகளுக்கு வேலை இல்லை, மருமகனுக்கு வேலை இல்லை. அவர் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர். அவருக்கு கொஞ்சம் பென்ஷனிலே, ஏற்கனவே அவர் வாங்கியிருந்த வீட்டிலே இந்த 5 வசித்து வந்தார்கள். இவ்வாறு வசித்து வந்த அவருடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த கஷ்டம், ஏன் இவ்விதமான பாடுகள்? கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள், தங்களால் இயன்ற காணிக்கைகளை தருகிற மக்களாக இருந்தார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்த பொழுது தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை கேட்டேன். ஐயா, உங்களுடைய வீட்டிலே இந்த ஷெல்ஃபில் ஒரு ப்ரௌன் கலர் ஒரு சுருக்கு பையிலே ஒன்று வைத்திருக்கிறே என்ன என்று கேட்டேன். அது என்னுடைய மருந்தெல்லாம் அந்த ஷெல்ஃபில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் பாவம், அவருடைய மகள் உண்மையை கூறிவிட்டார்கள். அப்பா, என்னப்பா மறந்துட்டீங்களா? அந்த சுருக்கு பையில் தானே அந்த கொல்கத்தா மேட்டு கல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னார்கள். உடனே ஆமாம், என் சகோதரி இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருந்தார்கள். அங்கிருந்து ஒரு கல்லை கொண்டு வந்தார்கள், கொல்கத்தா மேட்டு கல் என்று. நீங்கள் எல்லோரும் உலகத்தில் போகிறவெல்லாம் கல்லை எடுத்திருந்தானா, கொல்கத்தா மேடல்ல, கொல்கத்தா ஒரு பள்ளத்தாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லை வச்சு என்ன தெரியுங்கன்னு கேட்டேன். அவருடைய அறியாமையினாலே அந்த கல்லை வைத்து அப்ளிகேஷன் போடுவாராம். மகன் எழுதின அப்ளிகேஷனுக்கு உடனே அந்த கல்லை வைத்து ஒரு சிலுவை. இது எத்தனை சிலுவை போட்டீங்க, யார் சிலுவையை போட்டீங்கன்னு கேட்டேன். யார் சிலுவை? அவர் உடனே ஏன் சிலுவை திருட சிலுவையே இருந்துச்சு, யார் சிலுவையை போட்டீங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல அந்த கல்லை கொண்டு போய் குப்பத்தூரில் போடுங்க, இது முக்கியத்துவம் கிடையாது.
நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். உங்களுடைய அறியாமையினாலே இன்றைக்கு சிறைப்பட்டு போனது போல ஒன்றுமில்லாத ஒரு வேதனை நிலைமை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது என்றேன். யோசிக்க ஆரம்பித்தார். சரி என்று சொல்லி அந்த கல்லை போட்டு விட்டார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக மக்களிலே இந்த அறியாமையினாலே சிறைப்பட்டு போவதோடு மாத்திரமல்ல, சங்காரமாகிறார்கள். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை குறித்து, வேதத்தின் மகத்துவங்களை குறித்து, சத்தியத்தை குறித்து அறியாமையில் இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே சங்காரம் நேரிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இதை அறியாதபடி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இந்த அறியாமையின் காலத்தை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இந்த அப்போஸ்தலர் காலத்தில் உங்களுடைய அறியாமை, இதுவரை அறியாமையினால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்திருப்பீங்க. கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறது, இந்த அறியாமையின் காலங்களை காணாதொரு போல் இருந்த தேவன், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை முறை, எத்தனை தவறான காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தாவே, என்னுடைய அறியாமையின் காரியங்களை எல்லாம் தயவாய் மன்னியும், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். அவர் உங்களுடைய மன்னித்து உங்களுடைய அறியாமையினால் உண்டாகக்கூடிய எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை காத்து கொடுக்கிற அன்பின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த அறியாமையினாலே பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். இந்த அறியாமையினாலே சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம், அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். இன்னுமா வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இந்த அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் இன்று முதல் அறிந்து வாழ்வோம் என்று சொன்னால் சுக வாழ்க்கை மலரும், சந்தோஷமும் சம்பூர்ணமும் நிறையும். முதலாவது காரியமாக நாம் அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு தேவை. சங்கீதம் 91:14 விதமாய் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். முதலாவது காரியம் அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அது ஒரு பலத்த துருகம். அதில் நீதிமான் ஓடி இளைப்பாறுகிற ஒரு மேன்மையான ஒரு ஸ்தலம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவின் நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறியாதபடினாலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு இடத்திலே ஒரு சகோதரி மிகவும் நெருக்கப்பட்டிருந்த வேளை, பாடுகள் நிறைந்திருந்த ஒரு வேளை, இனி வாழ்க்கையிலே நான் பிழைக்க மாட்டேன் என்கிற சூழ்நிலை. அவளை சுற்றி இருந்த மக்கள் எப்படியாவது அவளை வேதனைப்படுத்த வேண்டும், பலவிதமான தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் அந்த உள்ளத்திலே, அந்த மகளுடைய உள்ளத்திலே தொனித்த ஒரு காரியம் அதுதான், என் நாமத்தினாலே நீ விடுதலை அடைவாய் என்று சொல்லி அந்த வார்த்தையின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது.
உடனே அந்த மகள் இயேசு கிறிஸ்துவே என்று கத்த ஆரம்பித்தாள். இயேசுவே என்று கத்த ஆரம்பித்த உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன நடந்தது என்று தெரியாது. இயேசுவே என்று சொன்னவுடன் அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் அடைந்து அந்த மகள் விடுதலை அடைந்தாள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மேலான நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், அங்கு பவுலும் பேதுருவும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வல்லமையை கொண்டு அந்த பிறவி சப்பானியினுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெற்ற பொழுது நமக்கு இந்த பூமியிலே கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் இந்த கர்த்தருடைய நாமம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அங்கு அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த நாமத்தை அறிகிற அறிவிலே நாம் வளரும்போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை கண்ணின் மணி போல காப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளுக்காய் வேலைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நாமத்தை அறிந்து ஆசீர்வதிக்கப்படவும் எங்களுடைய எல்லா விதமான போராட்டமான நிலையிலிருந்து விடுதலையடைந்து வாழவும் இன்னும் முதல் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், உம்முடைய கிருபை நிறையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.